எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் தமிழ் தெரியாதான்னு நினைக்காதீங்க. மெரினாவில் எவனுக்கு இருக்க போறதில்ல. அதனால அண்ணன் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய அரசியல் ஆசான் பழனி பாபாவுக்கு மணிமண்டபம் இல்ல அதை வந்து அண்ணன் அப்படி சொல்றதுக்கு நான் மறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. மெரினாவில் எவனுக்கு இருக்க போறதில்ல. அதனால அண்ணனுக்கு அது எனக்கு கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. அது என்னுடைய கோட்பாடு. அதனால என் அண்ணன் அவர் பிறந்த இடமோ அவர் மரணித்த இடமோ அல்லது அவரை நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துலையோ அவர் நினைவு இது பண்ணி அவருடைய காணொளிகளை எப்போது யார் வேணாலும் போய் அமர்ந்து அவர் இந்த மக்களுக்காக பேசிய பேச்சை இதுபோல் ஒரு அரங்கையை அருகில் கட்டி இது கவிக்கு அரங்கம் மாதிரி அது பழனி பாபா பயிலரங்கம் வச்சு அவங்களுடைய பேச்சு எப்போ போனாலும் பழனி பாபா ஸ்பீச் அபவுட் திஸ் அப்படின்னு தட்டினா அது வரும். அவன் பேசிட்டே இருப்பாப்ல. அதான் உட்கார்த்தா அவனை தெரியும் தான். உலகத்தில் அவனை மாதிரி ஒரு வீரன் இனிமே பிறக்க மாட்டான். நான்லாம் இந்த திமிரோட இருக்கேன்னா இது ரத்த உறவுல இருக்கேன் பாரு. அவன் எப்படி சொல்றான் பாருங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாவின் அருட்கொடை எல்லோருக்கும் கிடைப்பதாக. இது தமிழ்ல. அவன் ஒருத்தர் இருந்துச்சு அரபுல சொல்லுன்ட்டாப்ல. அரபுல சொல்லுன்னு அப்ப அவரால் நின்று பேச மாட்டேன் உட்கார்ந்தா இருப்பாப்ல. உட்கார்த்தா எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் தமிழ் தெரியாதான்னு அப்படி ஒருத்தர் நீங்க பார்க்கவே முடியாது. பல்லாயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கிறாரு. இஸ்லாமிய அடையாளங்களோடு தான் உட்கார்ந்து பேசுவாரு. இது போட்டிருப்பாரு, இந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. ஆனா ஒருத்தரோட என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினது கிடையாது. நீங்க வேணா நான் எடுத்து வேணா போட்டுப்பேன். என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசியிருக்காரு. வார்த்தையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுதான் அவரு அதான் என்ன சொல்றாருங்க, என்னரும் மக்களே நீங்கள் இங்க பாருங்க எப்படி சொல்றாருங்க, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள். காரணம் சொல்றாரு பாருங்க, இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். இதை விட ஒருத்தன் தத்துவம் தமிழ் சமூகத்துக்கு எவனும் சொல்ல முடியாது. இப்ப நாம செய்ய வேண்டியது, நான் மார்க்கத்தால் இஸ்லாம், மொழியால் இனத்தால் தமிழன் நான் அப்படின்னு உணர்வு பெற்றுட்டோம்னா நம்மளை எவனும் வீழ்த்த முடியாது. அந்த அச்சம் தான் நம்மளை வந்து பிரச்சனைக்குரியவனா ஆக்கிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு நாமளே நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் பாதுகாப்பாக இருக்குமோ, இதுக்கு போட்டால் பாதுகாப்பாக இருக்குமோ, இதுக்கு போட்டால் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிஜேபி எதிர்ப்போம், திமுக வச்சு எதிர்க்க முடியாது. புரியுதா? அவன் இந்த கத்தி நான் குத்துனா ஒரு மாதிரி இருக்கு, நீ வெட்டுன்றான். அவன் அப்படியா இல்லை, அந்த மாதிரி அவன் நம்ப முடியாது. ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். இந்த வாட்டி அவன் என்ன நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னா அவர் சொல்றாருல, நம்பி ஏமாந்துட்டோம்னு சொன்னாப்புல. என் தம்பி சொன்னா பாருங்க, கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 2 பேருடைய வாக்கு 15 விழுக்காடு 18 விழுக்காடு இருக்குதுன்றாங்க. 18 வச்சுக்கிருவோமே, 3 விழுக்காடை தள்ளிடுவோம். எங்கேயோ போயிருது, அங்கேயுமே போயிடுவாங்கன்னு வச்சுக்கிறோம். சரியா 15 விழுக்காடு எடுத்துக்கலாம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட், நிலையான வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்கல்ல தம்பி, அப்படி போட்டுறாங்க. அந்த நிலையான வைப்பு தொகையானவுடனே இது நல்ல அடித்தளமாயிரும். நீ செஞ்சாலும் செய்யலைனாலும் என்ன நினைக்கிறான், அவனுக்கு நம்மளை விட்டா நாதி இல்லை, போட்டுத்தான் தீரணும். ஒரு தடவை இந்த 15 விழுக்காடும் போடாம போயிடுவான்னா உனக்கு என்ன வேணும் தான், அதான் நீங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் நீங்க தான் பெரும்பான்மை தெளிவாங்கன்னா. அதனால அது என்ன ஆயிடுதுன்னா 15 விழுக்காடு வந்துருதா. எத்தனை கட்சி கூட்டணி, ஒரு 10 இருக்குமா, 6 கூட வச்சுக்கணும், 5 6 வச்சுக்கணும். இது ஒரு 1/2 1/4 1 2 3/4 இப்படி வச்சு இது ஒரு 10 கிட்ட வந்துருதா. எவ்வளோ வருது இப்போ? 25. இந்த கட்சிக்கு எவ்வளவு சொந்த ஓட்டு தெரியுமா? 12 தான். உண்மையிலே 12 தான். அப்ப இந்த விழுக்காடு இந்த இஸ்லாமியல் கிறிஸ்தவ அடிப்படை
இந்த கூட்டணி கட்சிகள் இதில் ஒரு 10, அதில் 25 போயிடுது, இது ஒரு 12, இதை சேர்த்தா ஓடியாந்துருது 42 கிட்ட வந்தோடனே ஆட்சிக்கு வந்தது. நீ ஒரு தடவை மாற்றி போடு. இப்போ இந்த கூட்டமே பாருங்க, எதிர்கூட்டம் நடக்கும். பல பேர் கட்டாயம் நடத்துவாங்க. இப்ப தயாராயிட்டு இருக்கு, பேசிட்டு இருப்பாங்க. தம்பி, இஸ்லாமியர்கள் தனி தம்பி, திமுக இஸ்லாமியர்கள் தனி. அதுக்கு தனி ஜமாத் இருக்கு. என் தம்பி சிரிக்கிறான். உண்மையில இல்லடா, ஓட்டு வாங்குறதோட முஸ்லீம்களுக்கு பெரும் மற்ற மக்களுக்கு வந்து 1000 2000 காசு கொடுத்தாலும் இஸ்லாமியர்களுக்கு அந்த காசு கொடுக்குறது. அது நம்ம வாங்க மாட்டோம்ல, அல்லாஹ் பயப்படுவோம்ல. நீ இதில் வந்துக்கிட்டீங்களா, இதில் வந்துக்கிட்டீங்கன்னா நம்ம 12 இடம் கொடுப்போம். நம்மளை வந்து மதிக்கிறது இல்லை, ஓட்டு போடுறதில்ல. ஒரு இடம் கூட அவர் கொடுக்க மாட்டாப்ல. இப்போ 40 இடமா பாராளுமன்றம், ஒரே ஒரு சீட்டு மாமா நவாஸ்கனிக்கு. அது ஏன் கூட அவர் யார், திமுக அவர் கூட்டணி கட்சி ஒரு சீட்டை அவருக்கு கொடுத்து விட்டுட்டு மொத்த இஸ்லாமிய ஓட்டையும் வாங்கிக்கிறது. ஒரு சின்ன மண்புழுவை போட்டு பெரிய மீனை பிடிப்போம்ல, அப்படி ஒத்த சீட்டு மொத்த ஓட்டு ஃப்ரீதாப்பா. காரணம் நமக்கு நம்ம என் தங்கச்சி இருக்குல்ல அனீஸ், இப்போ கூட அண்மையில் திருமணம் இருந்துச்சு. இப்போ என் தங்கச்சிக்கிட்ட எங்கள் ஊர் காரைக்குடியில் ஜமாத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கு நாங்கள் வரமாட்டோம், திமுகவுக்கு தான் போடணும். இல்லைன்னா என்ன இப்படி மிரட்டினா எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது எப்படி நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோம்னா எப்படி திருமணத்துக்கு வரமாட்டோம், அப்போ ஏதாவது இதுனா வரமாட்டோம்னா எப்படி. இன்னும் சில பேருக்கு அந்த இதில் மையத்தில் அடக்கம் பண்ணவே விடமாட்டோம்னு சொன்னா, எனக்கு இந்த அவனுக்கு என் தம்பி சல்மானுக்கு அடக்கமில்ல விட நம்ம வேற இடத்துல நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோம்ட்டு நான் வேற இடம் ஒன்று. அந்த மாதிரிலாம் வேலை நடக்கும். அது இருக்கிறது அந்த நெருக்கடி. அதான் இந்த வாட்டி நான் எங்கள் அண்ணன் எல்லாம் முடிவு எடுத்திருக்கோம். தெருவா போய் பேசி பார்ப்போம், தேவை பண்ணுவோம். நம்ம என்னென்னா வேற